Sri Parashakti Vidyala CBSE Class 10 Standard Subject Physics. again நம்ம செகண்ட் லெசன் பார்த்துட்டு இருக்கோம். எலக்ட்ரிசிட்டி பார்த்துக்கோ, நம்ம பார்க்க போகிறது ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறோம். ஓகேவா, ரெசிஸ்டன்ஸ்னால் நம்ம இப்போ அது ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணால் என்ன ஃபார்ம்னா, பேரலில் கனெக்ட் பண்ணால் என்ன ஃபார்ம்லான்னு பார்த்தோம். இப்போ அதை வச்சு ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். சரியா, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். 3 resistors of 2 ohm, 3 ohm and 8 ohm are connected in series. Calculate the equivalent resistance. அதாவது ஒரு 3 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 2 ohm, 3 ohm, 8 ohm. இந்த 3 ரெசிஸ்டன்ஸையும் நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய லாஸ்ட் ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டேட்டா எழுதுகிறப்ப நம்ம ஏற்கனவே ஃபார்மில் என்ன படிச்சிருந்தோம், சீரீஸ் கனெக்ஷனுங்கிறப்ப RS = R1 + R2 + R3 அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம். அப்போ இங்கே இருக்க 2 ohm வந்து R1 வச்சுக்கோ. அப்போ R1 = 2 ohm. நான் படுக்க சிம்பிள் வந்து ஓம்னு அர்த்தம். அப்புறம் R2 = 3 ohm, R3 = 8 ohm. நமக்கு சீரீஸ் கனெக்ஷனால நமக்கு RSன்னு போடுவோம். இதே பேரலல் கனெக்ஷனாக RPன்னு போடுவோம். சரியா, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ சீரீஸ் கனெக்ஷனுக்கு RS = இது அதோட டேட்டா. சரியா, இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்க போகிறோம். சொல்யூஷன் பார்க்குறப்ப நம்ம சீரீஸ் கனெக்ஷனுக்கு ஃபார்முலா வந்து RS. ஏன் எஸ் போடுவோம்னா சீரீஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறக்காக நம்ம எஸ்ன்னு நோட் பண்ணிக்குவோம். ஸோ RS = R1 + R2 + R3 இது நம்மளோட ஃபார்முலா. நமக்கு ஏற்கனவே தெரியும் R1 = 2 ohm, R2 = 3 ohm, R3 = 8 ohm. ஸோ நம்ம செய்கிறோம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணப்போ 2 + 3 + 8, ஸோ நமக்கு 13 ohm. ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ அதனால் ஆன்சர் என்ன, ஒரு ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் = 13 ohm. அப்போ சீரீஸ் கனெக்ஷன் ஈஸியாக வந்துடும். ஸோ இதே ப்ராப்ளத்தை வச்சு நம்ம பேரலல் கனெக்ஷனுக்கு என்ன மாதிரி ஃபார்ம்லான்னு பார்க்குறோம். இப்போது செகண்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். 3 resistors of resistance 2 ohm, 5 ohm and 10 ohm are connected in parallel. Calculate their equivalent resistance. நம்ம அங்கே பார்த்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை பார்த்தது 3 ரெசிஸ்டன்ஸ் என்ன செய்கிறோம் அப்படின்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணுறோம், இங்கே பேரலில் கனெக்ட் பண்ணுறோம். அப்படி கனெக்ட் பண்ணுறப்போ ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்ன கிடைக்கும், நமக்கு ஆன்சர் என்ன ஆன்சராக வரும் அப்படிங்கிறது கொஷின். டேட்டா பாருங்கள். R1 = அது சேம் தான். R1 = 2 ohm, R2 = 5 ohm, R = 10 ohm. ஸோ RP = RP அப்படிங்கிறது என்னுக்கு பிங்கிறது ரெப்ரசன்ட் பேரலல். ஸோ பேரலல் நம்ம வந்து நோட் பண்ணதுக்காக நம்ம வந்து RP அப்படின்னு நோட் பண்ணிக்கிறோம். சரியா, இப்போ இதை வச்சு நமக்கு அப்புறம் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். இதில் அது R1 என்ன கொடுத்துருக்காங்க, R2 என்ன கொடுத்துருக்காங்க, R3 என்ன கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்கிறது ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் கனெக்ஷன். ஸோ RP = அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அப்போ நம்ம எப்படி சீரியஸ் கனெக்ஷனுக்கு எப்படி நம்ம கொடுத்த ஓனப்பட்ட RS அப்படின்னு போட்டோமோ பேரலல் கனெக்ஷனுங்கிறப்போ RP அப்படின்னு நம்ம எழுதியிருக்கணும். சரியா, பார்க்க போகிறோம். சொல்யூஷன் பாருங்கள். சொல்யூஷன் ஃபார்முலா என்ன, ஒரு பேரலல் ரெசிஸ்டன்ஸ் 1/RP = 1/R1 + 1/R2 + 1/R3. ஸோ ஃபார்முலாவை என்ன செஞ்சுக்கோ, அதை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா, சீரியஸ் கனெக்ஷன்னா என்ன ஃபார்முலா, பேரலல் கனெக்ஷன்னா என்ன ஃபார்முலா நல்லா வச்சுக்கணும். இப்போ 1/R1 1/R2 + 1/R3 சொல்லிச்சு. 1/R1 1/2 + 1/5 + 1/10. இப்போ 10 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு என்ன வரும், நமக்கு 5 + 2 + 1. நம்ம கேட்கணும் இந்த மாதிரி எப்படி ப்ராப்ளம் பண்ண கால்குலேஷன் தெரிஞ்சிருக்கணும். இல்லை 10 நம்ம காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 2 வந்து நமக்கு 5 times 2 × 5 = நமக்கு 10 வரும். 5 × 2 = 10 வரும். ஸோ அதனால் என்ன வரும், நமக்கு 5 + 2 + 1. அப்போ என்ன வரும், 8/10. இந்த 8/10 அப்படிங்கிறது 1/RP. நல்லா நான் வச்சுக்கணும். 1/RP தான் நமக்கு 8/10. நமக்கு என்ன வேணும், நமக்கு RP தான் வேணும், 1/RP வேணும். அப்படின்னு திரும்ப நினச்சி நம்ம RP = 10/8 எப்படி நமக்கு ரெசிப்ரோக்கலாக வரும், அப்படி தானே. அது 1/RP = 8/10 இருக்குது. RP = 10/8. ஸோ RP = நமக்கு 10/8 வரும். என்ன வரும், ரெசிப்ரோக்கலாக வரும். எப்போதுமே இந்த பேரலல் கனெக்ஷன் எழுதும் போது மட்டும் தயவுசெய்து 1/RPலேருந்து நம்ம RP அப்படிங்கிறது மாற்ற அதை மறந்துடக்கூடாது. ஓகேவா, அப்புறம் நமக்கு RP = 10/8. அதை நம்ம கேன்சல் பண்ணுறப்போ 1.25 ohm. அப்போ நமக்கு இதில் ஆன்சர் என்ன வரும்னா ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் = 1.25 ohm. அப்போ நமக்கு சீரியஸ் கனெக்ஷனுக்கும் பேரலல் கனெக்ஷனுக்கும் நம்ம சாதாரண அந்த ஃபார்முலா மட்டும் டேரெக்டாக ஃபார்முலாவை அப்ளை பண்ணி செய்யக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இதுதான். ஓகேவா, ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சப்போஸ் நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோன்னா ஓம்ஸ்லால் கரண்ட் வச்சு படிச்சிருக்கோம். அப்படின்னா V = IR அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ நமக்கு R வச்சு நினச்சிருக்கோம் I எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ கொடுத்த இந்த 2 ப்ராப்ளமே டேரெக்டாக சீரிஸ் கனெக்ஷனுக்குள்ள ஃபார்முலா, பேரலல் கனெக்ஷனுக்குள்ள டேரெக்ட் ஃபார்முலா. டேரெக்டாக அப்படி நம்ம ஃபார்முலா என்ன செஞ்சிடும், சப்ஸ்டியூட் பண்ணி அப்படி நம்ம வந்து
கால்குலேஷன் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடுறோம். ஓகேவா? இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதில் முக்கியமான விஷயம் இந்த பேரலல் கண்டிஷன் பண்ணுறப்ப மட்டும் 1/RPயை நம்ம என்ன செய்யணும், ஆர்பியாக சேஞ்ச் பண்ணணும். அதாவது கிடச்சி கூட அந்த வேல்யூவை நம்ம என்ன செய்யணும், ரெசிப்ரோக்கலாக பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஒரு ட்ராயிங் கொடுத்துருக்கோம். சரி, அதாவது ஒரு 2 ரெசிஸ்டன்ஸ் மேலே சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 ஓம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அடுத்து ஒரு 2 8 ஓம் ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் கனெக்ட் பண்ணி மொத்தமாக சேர்த்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கோம். இதோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்க அந்த 4 ஓம் R1 R2ன்னு வச்சுக்குவோம். அதுக்கடுத்து சென்டரில் இருக்கிற அந்த 4 ஓம் R3 நம்ம அஸ்யூம் பண்ணிக்குவோம். அப்புறம் பாட்டமில் இருக்கிற 8 R5ன்னு வச்சுட்டோம்னா அந்த ரிசல்ட் என்னென்னு கேட்க போகிறோம். இப்போ டேட்டா எழுதுகிறப்போ நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா R1 டேட்டா எழுதுறப்போ R1 4 ஓம், R2 4 ஓம், R3 4 ஓம், R4 8 ஓம், R5 8 ஓம், ரிசல்ட் கொஸ்டின் மார்க்குன்னு போட்டிருக்கேன். அப்போ இல்லைன்னு அது இதை மாதிரி நிறைய ட்ராயிங் கொடுத்துருவோம். இது வரைக்கும் நம்ம வந்து சிம்பிளாக பார்த்தோம். அதாவது சீரீஸ் கனெக்ஷனுக்கு என்ன மாதிரி ஃபார்முலா நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணலாம், பேரலல் கனெக்ஷனுக்கு டேரெக்டாக என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ரெண்டையுமே சேர்ந்து ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்தோன்னா நம்ம எப்படி வந்து நம்ம எதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணி நம்ம எந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதான். இதை மாதிரி ட்ராயிங் மட்டும் இதை மாதிரி நிறைய ட்ராயிங் நமக்கு கிடைச்சுவாங்க. டிஃப்ரெண்ட் டைப்பாக ட்ராயிங் போட்டு நமக்கு அதோட ஆன்சரை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரியா? ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளான ஒரு ட்ராயிங் தான் கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு. அதாவது ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்க அந்த R1 R2 சீரீஸை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாட்டமில் இருக்கிற R4 R5 சீரீஸை கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. மீதி R3 என்ன செய்யுது, மேலே உள்ள R1 R2ஓடையும் அதுக்கப்புறம் உள்ள R4 R5ஓடையும் சீரீஸ் பேரலாக கனெக்ட் ஆகிருக்குது. ஓகேவா? அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், R1 R2 இந்த ரெண்டும் சீரீஸ் கனெக்ஷனில் அதோட அது என்ன செய்யணும், RS R1 + R2 அப்படின்னு போட்டு 4 ஓம் + 4 ஓம் என்ன ஆன்சர் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு R4 R5 இருக்குல்ல, அது ரெண்டும் நமக்கு சீரீஸ் கனெக்ஷன். அதை வச்சு இன்னொரு ஃபார்முலா அதே மாதிரி RS R4 + R5 அப்படின்னு போட்டு 8 ஓம் + 8 ஓம் அப்படின்னு அது ஒரு ஆன்சர். ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஆன்சர். அப்புறம் செகண்டோட R3 வரும்ல, அந்த ஃபார்முலாவில் அந்த 4 ஓம். அதுக்கடுத்து R4ஐயும் R5ஐயும் வச்சு நம்ம ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்போம். அந்த ஆன்சர் இது மூணுமே நமக்கு பேரலாக கரெக்டாக இருக்குது. அதை வச்சு மறுபடியும் பேரலுக்குள்ள ஃபார்முலா போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் டேட்டா எழுதிட்டிங்களா, இதுக்கப்புறம் சொல்யூஷன் என்னென்னு பார்ப்போம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு R1 and R2 ரெண்டுமே சீரீஸில் கனெக்ட் பண்ணிக்கோ. ஃபஸ்ட்டு அதை மட்டும் எடுத்துக்கோ. RS R1 + R2, ஸோ 4 + 4 8 ஓம். நெக்ஸ்ட் அதே மாதிரி R4ம் R5 சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படி தானே? அப்போ R4 and R5 ஆர் கனெக்டட் இன் சீரீஸ்ன்னு போட்டு மறுபடியும் ஒரு RS போட்டோன்னா R4 + R5. ஸோ R4 வந்து நமக்கு 8 ஓமும் R5ம் 8 ஓம் ரெண்டு சேர்த்து நமக்கு 8 ஓம் + 8 ஓம் 16 ஓம். அப்போ மேலே உள்ள அந்த 2 ரெசிஸ்டன்ஸு நம்ம 1 ரெசிஸ்டன்ஸாக மாற்றிட்டோம். அது மாதிரி லாஸ்ட் உள்ள 2 ரெசிஸ்டன்ஸும் 1 ரெசிஸ்டன்ஸாக மாற்றி. இப்போ மேலே என்ன இருக்குது உங்களுக்கு, மேலே 4 + 4 8 ஆயிடுச்சு. கீழே வந்து 8 + 8 16 ஆச்சு. இப்போ என்ன உங்களுக்கு, அதாவது 8 ஓம், அப்புறம் வந்து மறுபடியும் ஒரு 4 ஓம், சென்டரில் 4 ஓம் இருக்குது, அப்புறம் லாஸ்ட் 16 ஓம் இருக்குது. இந்த 3 நமக்கு பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சீரீஸ் கிளாஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச 8 ஓமை ஒன்று எடுத்துக்கிறோம். அப்புறம் செகண்ட் கண்டுபிடிச்ச 16 ஓமை லாஸ்ட் எடுத்துக்கிறோம். இப்போ 8 ஓம் 4 ஓம் 16 ஓம் ஏற்கனவே கொடுத்த விடுறாங்க. நம்ம இன்னொரு சிம்பிள் உள்ளுக்கு ஒரு இன்னர் ட்ராயிங் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். போடுறப்போ இந்த 3 பேரலல் கனெக்ஷன் இருக்குது. ஸோ இன் பேரலங்கும்போ 1/RP = 1/R1 + 1/R2 + 1/R3 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்போ 1/8 + 1/4 + 1/16. 16 காமன் எடுத்தோன்னா 2 + 4 + 1. ஸோ என்ன உங்களுக்கு 7/16. இந்த 7/16ங்கிறது 1/RP. இப்போ RP = 16/7. ஸோ கேன்சல் பண்ண என்ன இருக்கு, 2.28 ஓம். அப்போ ஆன்சர் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் = 2.28 ஓம். அப்படி நம்ம இதை மாதிரி எந்த சேஃபில் நமக்கு ட்ராயிங் கொடுத்தாலும் எது சீரீஸில் கனெக்ட் பண்ணிக்க, எது பேரலில் கனெக்ட் பண்ணிக்க அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம நினச்சிக்கணும், ஆன்சர் கண்டுபிடிச்சி எழுதிக்கணும். ஓகேவா? இது வந்து சாதாரண சிம்பிள் ப்ராப்ளம். இதை மாதிரி ட்ராயிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ட்ராயிங் கூட கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்மளுடைய அந்த சீரீஸாக கனெக்ட் பண்ணிக்கா பேரலாக கனெக்ட் பண்ணிக்காங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற ஃபார்முலா போட்டு மென்ஷன் பண்ணணும். ரிசல்ட் அண்ட் வெக்டார் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். ரிசல்ட் அண்ட் ரிசல்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கணும்.